லட்சுமணன் உண்டிதான் பாக்கி இருக்கான், பிராதாவிலே பொறுப்பா செய்யக்கூடியவன் லட்சுமணான்னு கூப்பிட்டாள். சீதையை பத்தி தப்பா பேசுறாள்னு திடீர்னு சொல்லல. உங்க அம்மா உன்னை என்னத்துக்காக பெத்தாள் தெரியுமான்னு கேட்டாள். நீங்க சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு அண்ணாண்டாள். இது சத்தியமானு கேட்டாள், பிரமாணமானாள். அப்படியானா சீதையை பத்தி ஜனங்கள் தப்பா பேசுறாளா? அவளை கொண்டு போய் கங்கக்கரையில இறக்கி விட்டு பிறகு காரணத்தை நீ சொல்லணும். அவள் காடு பார்க்கணும்னு சொன்னால் அதற்காக அழைத்து போவதாக முதல்ல நீ அழிச்சு போ. நீ இப்படி எல்லாம் சொன்னார். அண்ணா இதுக்காகவா என்கிட்ட இப்படி கபடமா வாக்கு வாங்கினேன்? இன்னைக்கு நீ சொன்னபடி பண்ணி போற, இனிமே உனக்கு தம்பியா பிறக்கிறது இல்லையே. நாளா திக் திக் கஷ்டதரம் மமைவனே நிர்ஜீவனம் ஜீவனம் யுக்தோஸ்மியதி நிஷ்கருணம் மயா வதமிதம் நிஷ்கல்மஷாம் ஜனகீம் ராஜத்வம் வனதேவதாயிரம் தீனோ நிவృத்தோ வராதி. கத்தினாலாம், நான் உனக்கு தம்பியா பிறக்க கொண்டுதானே என்னை இப்படி பண்ணினே. இன்னைக்கு நீ சொன்னதை செஞ்சு விடுறேன், எனவே உனக்கு தம்பியா பிறக்கிறது இல்லைன்னு அலறிண்டு வனதேவதைகள்லாம் என் தாயை ரட்சிக்கணும்னு கத்தினானாம் லட்சுமணன். சுவாமி பரப்பு போயிட்டாள், சீதை தூங்கிட்டு இருக்காள், கீழே தலையை வச்சுட்டு போயிட்டார். 6 மணி கழிச்சு எழுந்து பாக்குறா, லட்சுமணன் நிற்கிறான், சுவாமியை காணும். லட்சுமணா அண்ணா அங்கே என்ன ராஜ்ய காரியமா பரப்பு போயிட்டாளம்மா, நீங்க காடு பார்க்கணும்னு இடாமே வாசல்ல தேர் வந்து காத்துக்கிட்டு இருக்கு, நான் அழிச்சுட்டு போக போறேன். இவரும் கபடமா பேசுறார். அண்ணா சொன்னபடி இதை நம்பி அண்ணா வல்லியானால் என்ன அழிச்சுன்னு போச்சுட்டு விட்டான்னாள். சீதையை தேர்ல ஏற்றி அழிச்சுட்டு போறாள். அவள் நம்பி திருப்பி அழிச்சுன்னு வர போறான். குழந்தை லட்சுமணன் நினைச்சுன்னு தேர்ல ஏறிட்டு போறாள். அயோத்தியா வீதி தாண்டித்தது. லட்சுமணன் தாங்காம அலறி விட்டாள், அழுதாள். சின்ன லட்சுமணன் அழறியேன்னு கேட்டாள். சொல்லல லட்சுமணன், இவளா ஊகிச்சாள் சீதையாக. நான் தெரிஞ்சுட்டேன் லட்சுமணா, நீ அண்ணாவை விட்டு பிரிந்திருந்ததில்லை, அதனால நீ அழறே. நான் ராமனை விட்டு பிரிந்திருப்பேனா இந்த தினம் இரவு நான் ராத்திரி சைரமணிக்கு வரப்போவது இல்லையா, நீயே அழறேன்னாள். இது சொன்னதுக்கு அப்புறம் தாங்கவே இல்லை லட்சுமணனுக்கு. திரும்பி வரப்போறேன்னு நினைச்சிட்டு இருக்காளே, அப்படிப்பட்ட உத்தமியை நான் தியாகம் பண்ணணுமேன்னு ஒன்னூற நினைச்சு கதறினாள். கங்கா தீரம், அஸ்தமன காலம், தமசா நதி கரை, அது தாண்டினா கங்கை பேர் அண்ணன்ல போகாது. பேரை நிறுத்தி அம்மா இறங்குவோன்னாள். நமஸ்காரம் பண்ணி லட்சுமணன், லட்சுமணா என்ன நீ நமஸ்காரம் பண்ணி என்ன இறங்க சொல்றையே, நீ அல்லவா முதல்ல இறங்கணும், அஸ்தமன காலம், நான் பூர்ண கர்ப்பிணி, என்ன இறங்க சொல்றையே. அம்மா நீங்கள் தான் முன்பு இறங்க வேண்டும். என்னமோ சொல்றானேன்னு கீழே இறங்கி லட்சுமணா நீ இறங்கேன்னாள். அம்மா நான் இறங்க வேண்டியதில்லை, நீங்க தான் இறங்கணும். ஏன்னு காட்டாள். சரமோயம் பிரணாமத்தை, இது கடைசி நமஸ்காரம் அம்மான்னாள். லட்சுமணா எனக்கு ஒன்றும் புரியலையே, என்னமோ சொல்றையேன்னாள். அம்மா ஜனங்கள் உங்களை தப்பா பேசுறாளாம், லங்கையில வசிச்சத்தை பத்தி. அண்ணா தியாகம் பண்ண சொல்லியிருக்காள், நான் அண்ணா உட்பட்ட பிராதா, நான் என்ன பண்ணுவேன், இது கடைசி நமஸ்காரம் சொல்லிட்டு தேரை ஓட்டி விட்டாள். சீதை நடக்க முடியாம கர்ப்பிணி ஓடி வந்து தேரை தரைஞ்சு கதறி, லட்சுமணா தேரை நிறுத்து, நான் தேர்ல ஏறி பிள்ளை பயப்படாதே, ஆனா உன்னை நான் விடமாட்டேன், உன் தேரை குறுக்க படுத்து விடுவேன், உன் கஞ்சலத்தை தொடச்சு 1 நிமிஷம் என்ன நீ பார்த்துட்டு போனாதான் விடுவேன் தேரேன்னா. என்னமோ சொல்றாளே தாய் என்று கஞ்சலத்தை தொடச்சு லட்சுமணன் கண்ணை திறந்து பார்த்தாள். தேவி லஜ்ஜையை விட்டு வயத்தை திறந்து, என் வயத்தை நன்னா பார்த்துட்டு போ. நன்றாக பார்த்துட்டு போ, அண்ணாட்ட போய் சொல்லு, காட்டுல கொண்டு போய் விடுற போதே பூர்ண கர்ப்பம்னு சொல்லு. இல்லாத போனா இன்னும் 10 மாசம் கழிச்சு 6வது ஒரு போக்கிரி எங்கேயாவது ஒரு பெரிய மீட்டிங்ல காட்டுல போன பிறகு சீதை கர்ப்பம் பண்ண அதுக்கும் அண்ணா தலையாட்டி விடுவாள். நன்னாக பார்த்துட்டு போய் சொல்லு. சொன்னாளா லட்சுமணன் கதறினார் வால்மீகி. அதிருஷ்டபூர்வம் அம்மா உங்க காலுக்கு மேல நான் கண்டதில்லையே, உங்க வயத்துல பார்க்க முடியா என்ன பண்ணிவிட்டீங்களே, இப்படி வயத்தை திறந்து காட்டிவிட்டீங்களேன்னு கதறினார் லட்சுமணன்.